எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறது, எனக்கு ஒரு உதவி கேட்டு நான் உங்களை எல்லாரையும், பார்வையாளர்கள் அனைவரையும், சமூக ஆர்வலர்களை எல்லாரையும் நான் உதவி கேட்டு நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை, அது உங்களுக்கு தெரியும். அதே போல் என் கூட பிறந்த சகோதரிகள் யாரும் என் கூட பக்கத்தில் இல்லை. நான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்த என் மனைவி திவ்யாவும் 1 வருஷத்துக்கு மேலே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டேன். அதனால் அதுக்கடுத்து நான் இந்த 6 வருஷமாக எந்த வேலையுமே செய்யலை. இருந்த காசு பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நினைப்பிலே வீட்டில் இருந்துட்டேன். அதே போல் மொபைல் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் சரியாக வேலை வராமல் இந்த 6 வருஷத்தில் எந்த வேலையும் செய்யலை. இப்போ மறுபடியும் அங்கே ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு தோணுது. ஆனால் என்கிட்ட போதுமான பணம் இல்லை, உதவி பண்ண ஆள் இல்லை. லோன் கடனும் கேட்க போனேன். உன் கூட யாருமே இல்லை, உனக்கு நாங்கள் இப்போ எதை நம்பி உதவி பண்ணுறது, உனக்கு கூட துணைக்கு ஆள் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னாங்க. என் வீடு வாசல் அடமானம் வச்சு கூட பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கும் என்கிட்ட உதவிகள், என் கூட ஒரு ஆள் இல்லாதனால எந்த உதவியும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. லோன் கேட்டு அலைஞ்சிட்டேன், எல்லாமே கேட்டு பார்த்தேன். இல்லை, ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒரு நொண்டி பயலாக பிறந்ததுக்கு எனக்கு எங்கேயுமே கடன் கூட கிடைக்கல. இருக்க மன உளைச்சல் அதிகமாகுது. இப்போ நான் ஒரு கடை பார்த்துருக்கேன், மறுபடியும் என் வாழ்க்கை புதுசாக தொடங்கணும்னு விரும்புகிறேன். ஒரு கடை பார்த்துருக்கேன், அந்த கடை இந்த கடை தான். அந்த கடைக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க. என் கையில் அமௌண்ட் அவ்வளோவா இல்லை, அவ்வளவு காசு என்கிட்ட இல்லை. எனக்கு கடன் கெட்ட இடத்துலையும் கடையை யாரும் தரலை. 2வது கூட இருக்கவங்கள்ட்ட என்னால் கேட்க முடியலை. என்ன பண்ணுறேன்னு தெரியலை. இந்த 4 நாளாக பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன். சப்போஸ் பணம் காசு இல்லாதனால தான் என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போனாலான்னு கூட எனக்கு நினப்பு இப்போ வருது. எனக்கு இப்போ தினமும் ஒரு பொருளாதாரமாக ஒரு ரெகுலர் வருமானம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, புது பார்வையாளரும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி, எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. எனக்குன்னு இப்படிக்கு யாருமே பக்கத்தில் கூட இல்லை. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச எவ்வளவு, அந்த 1 ரூபாயாக இருந்தாலும் எவ்வளவு உங்களால் உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை எனக்காக பண்ணுங்கள். எனக்கு ஒரு வாழ்க்கை தினமும் வருமானம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு புது வாழ்க்கை அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா வேலையும் விட்டுட்டேன். இப்போ நான் புதுசாக அந்த பழைய கம்ப்யூட்டர் சர்வீஸை தொடர்ந்து என்னால் முடிஞ்ச சின்ன தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு கடை வேணும். அதுக்கடுத்து அந்த கடையில் போடுறதுக்கு எனக்கு பொருள்கள் வாங்க பணம் வேணும். இது 2க்குமே நான் கடன் கேட்டும் யாரும் தரலை. அதனால் உங்கள்கிட்ட கையேந்துறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எவ்வளவாக இருந்தாலும் தயவு செய்து இல்லைங்காமல் எனக்கு உதவி பண்ணுங்கள். அது கடனாக கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை உதவியாக கொடுத்து எனக்கு பண்ணி கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. நிறைய தொழில் பண்ணி நஷ்டமாயிட்டேன். இனிமேல் நான் நஷ்டப்படாமல் அடுத்து நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கை காலை வச்சுட்டு வேலைக்கு கூட போக முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுங்கள். உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் உதவி செய்வீங்கிற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை போடுறேன். தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்கள். ஓகே, பாய்.